வைங்கம்மா. செருப்பு எங்கன்னு கேக்குறல்ல? எதுக்கு? எதுக்கோ செருப்ப கூட. உன் செருப்ப கேக்குறியா என் செருப்ப கேக்குறியா? ஏதோ ஒண்ணு கூட. இங்க காணபடி. அவசரத்துக்கு கிடைக்காது. தொடப்ப எங்க? வேணே செருப்பு கேக்குறாங்க பார், எடுத்துன்னு போய் கொடு. ஐயோ, என்னம்மா இது? இவ்வளவு பெரிய பூரா எங்க இருந்து வந்துச்சு? காலையில இந்த பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்துச்சு, இப்பதான் மாட்டிக்கிச்சு. ஐயே, அதான் செத்து போச்சு. அதை ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? தம்பி, இந்த சனியனை வெளியில தூக்கி போட்டுருங்களேன். ஐயோ, சட்னி ஆக்கி விட்டா. என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்கு. தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடரு. ஐயோ, அப்ப இது குங்குமம் இல்லையா? முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா வாசப்பில் இருந்து சுரண்டி கொடுத்துருப்பேன்ல. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு. சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டலம் மடிச்சு கொடுத்து அனுப்புறங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயே, என்ன அது பவுடர் இல்லைங்க, விபூதி. விபூதியா? அம்மா, என்னடி விபூதி நல்லாதான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவாணியை காணும். திருகாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு. போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. என்னங்க, என்னாச்சு? திருகாணிய காணப்பா. ஐயோ, நல்லா தேடி பாருங்க. பாரு ராஜா, வேணே என்னப்பா? திருவாணிய திருப்பி கொடுத்துடு கண்ணே. விளையாடாதப்பா. முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி, காசு வேணா கொடுத்துறோம், திருகாணிய கொடுத்துருப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? அவருதான் உலகாருங்க, நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தப்பா, காணமே. நானும் தேடி பார்த்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா, இங்கதான் வச்ச. உதறி பாருங்கறல்ல. என்னங்க ஜன்னல மூட்டிங்க? திறக்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வர்றேன். என்னம்மா இது? ஏங்க கொஞ்சம் கதவை திறங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேலை சொன்னீங்க, இல்லன்னா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணே, வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க? உங்க திருவாணி கிடைச்சிச்சு. சரிதுங்களா? சேரலையே. இந்தாடி உன் திருகாணி, கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடி. ஐயோ, செவத்து மேல வச்சிருந்த என் திருகாணிய காணவே. எப்படி சேரும்? கண்ணு மாணிக்கம், திருவாணிய கொடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே கொடுத்துடுறேன். கொடுத்துருடி என் தங்க பையா. அம்மா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய? நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுத்த? அதானே. நாயனா, பாட்டி திருவாணியை திருப்பி கொடுத்துரு. வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அம்மா, வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு. அவ உனக்கு தங்கச்சி முறை, அவ பொண்ணு நம்ம வேணும கட்டிக்கிற முறை. ஆமா, இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல? அது வந்து கண்ணு, செத்து போயிடுச்சே கிழவி, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு. இப்பதான் கிழவி போயிடுச்சே, பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ, அதானா? வேணே, பொம்பளைங்களை பத்தி அதிகம் கேட்காத, முதுகு தோல் உறிஞ்சிடும். ஏன் பாட்டி, இப்போ ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல? இவ்வளவு நாள் இல்ல, இனிமே உண்டு பண்ணிடாத. அம்மா, என்னம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா?
அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏன்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது? ஓஹோ, மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா? உன் பயம் உனக்கு வேணே. இவங்கள வணக்கம் பழனிசாமி. வணக்கம் வணக்கம். நமக்கு ஊர்ல நிறைய பேர் தெரியுங்க, பயங்கர மரியாதை. எலெக்ஷன் கூட ஜெயிச்சிருந்தா பாருங்களேன். இப்பதானே எலெக்ஷனே நடந்தது. தேவேனே, சாயங்காலம் கோயில் மட்டில் காத்தாடி டீல் விடுறவங்களா மறக்காம வந்துரு. தேவேனே, உங்களை கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க போங்க. என்னடா யாரா அந்த பொண்ணு? என் முறை பொண்ணு தான். என்ன பார்த்தா பானா காத்தாடி மாதிரி பல பல்லு இருக்க. எவன்னா டீல் போட்டு போறான், விட்டுறாராடே. வாங்க வாங்க, கையை பிடிச்சுங்க. சீக்கிரம் போடி. என் கையை பிடியா. தூக்கி விடுப்பா. நீ இறங்கிப்பா, உனக்கு எதுக்கு சிரமம்? பாப்பா பாத்து நின்னுக்கடி. அதான் 1க்கு 2 தடவை சொல்லிட்டீங்களே. முந்திரி பருப்பு கேக்கல, நான் ஸ்பெஷலிஸ்ட். அசத்திடுறேன், கவலைப்படாதீங்க. அது இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தும் போது ஜிலேபியை போட்டு அசத்திட்டாங்கல்ல, பதிலுக்கு நம்ம கைவிரிச்சே காட்ட வேண்டாமா? காட்டுருவோம். அப்ப சொல்ல மறந்துட்டேனே, நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க, அது தீஞ்சு போச்சு, இது கருகி போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க. அட நீங்க ஒண்ணு, அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளையே வேலைக்கு இட்டுன்னு வந்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பார்த்து செய்யுங்க. பெண்ணு கண்ணு ராஜா நைனா, என்ன பண்ணினுக்கிற? முந்திரி பருப்பு வறுக்க போறேன்னா கண்ணு செவன்னு பொன் முருளா வறுக்கணும். கவனமா பார்த்து கலரு, அப்பதான் கேக்கு மாதிரி இருக்கும். ஏதாவது எசுக்கு பிசுகா பண்ண முதுகு தோல் உறிஞ்சிடும். எங்கேயோ கவனத்தை வச்சுன்னு முந்திரி பருப்பை தீச்சிட்டியடா. இதனால கல்யாணமே நின்னு போடுமே. ஏங்க வீட்டுல யாரும் இல்லைங்களா? யாரும் இல்ல. யாரும் இல்லைன்னு யார் சொல்றது? ஏங்க வீடை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காட்டியும் போதும் ஆயிடுச்சுங்க. நான் சின்ன வயசுல வந்தது. அப்ப என்ன உங்களுக்கு ஒரு 1-1.5 வயசு இருக்கான். முட்டி போட்டுன்னு ஒண்ணும் போடாம சுத்திருப்பீங்க. இப்ப என்ன வயசு இருக்குங்க? வயசுனாங்க பெரிய வயசு, எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம். நீங்க என்ன பள்ளிக்கூடம் போலீங்களா? நான் படிப்பை விட்டு 1 வருஷம் ஆச்சு. இது தெரிஞ்சுதாங்க நான் எப்போ விட்டேன். படிச்சு மட்டும் நம்ம என்னத்தங்க பண்ண போறோம்? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சுங்க. அப்புறம் எங்க பாட்டி சொன்ன பிறகுதான் தெரியும் முறைன்னு. அப்படியே ஆடிட்டேங்க நானு. இப்ப எதுக்கு வந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தாங்க. பாட்டி செத்து போச்சுங்களே, அதுக்கு நாளைக்கு கருமாதி. அதான் உங்களை நான் கையோட கூட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா சாவுக்கு வரனாலும் கருமாதிக்கு கண்டிப்பா வரணும். சரி வாப்பா கண்ணு, நீ மாணிக்கம் அவன் தானே. சாவுக்கு தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. கர்மத்துக்காவது போய் மனசார எழுதிட்டு வரேன். செத்தது வேற யாரும் இல்ல, எனக்கு தங்கச்சி வரதான். இரு துணியை மாத்திக்கிட்டு வரேன். நீ துணியை மாத்தினா என்ன மாத்தாட்டின்னா தங்கச்சி மரியா? தங்கச்சியே போயிடுச்சு, அக்கா இருக்குது. அந்த காலத்து அரிசி. அடடே வாங்க தம்பி, ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நல்ல வேலை நீங்களாவது உள்ளவான்னு கூப்பிட்டீங்களே. வாங்க தம்பி. என்ன தம்பி? கேசரி போடுங்க. அடடே ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. அம்மாடி, தம்பிக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து கொடுமா. ஐயா 2 கண்ட நேரத்துல எல்லாம் வேணாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம், சோறே போட்டுருங்க.
வீட்ல யாரு? யாரது? அடடே அண்ணனா, வாங்கண்ணே. அப்பாடா, வீட்டை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு தங்கச்சி. அப்போ வந்தது அப்ப என்ன அவனுக்கு 1.5 வயசு இருக்குமா? கிட்ட சொல்லி அனுப்பலான்னு தான் நினைச்சேன். அவன் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிட்டானா, அதான் நானே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். டேய், நீ எதுக்கிட்ட இங்க வந்துக்கிற? கருமாதிக்கு சொல்றதுக்கு வந்துக்கிறேன். அப்ப நான் எதுக்கு வந்துக்கிறேன்? வெயில வந்துக்கிறாரு, அவருக்கு எதனா கொடுங்க. அம்மாடி, மாமாவுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து கொடு. சாப்பிட்ற நேரத்துல எதுக்குமா தண்ணிய குடிச்சின்னு அப்புறம் சோறு இறங்காத. ஏதோ இலைய போட்டீங்களா, சாப்பிட்டோமா, கொஞ்ச நேரம் தூங்கணுமான்னு இல்லாம நல்ல வாழை இலையா பார்த்து எடுத்தாங்க, இல்ல நல்ல மந்தார இலையாவது எடுத்தாங்க. அம்மா, அம்மாடி, இன்னும் 2 படி போடு. வாங்க 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 வாங்க. எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். வீட்டுல 1008 வேலை, ஒருத்தருக்கு 2 பேர் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க வராம இருக்க முடியும்? ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாம் சௌக்கியம். நல்லது, சரி. ஏமா, ஏன் நம்ம வீட்டுல தான் பாத்ரூம் நல்ல வசதியாகவும் பாதுகாப்பாவும் இருக்கு. அங்க போய் நீ குளிக்கணும்னா கூட குளிக்கலாம் இல்ல? பாத்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க வாடா. பாத்ரூமுக்கு தாப்பால் அடிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்னடா அதுக்கு முக்கியம்? மறுபடியும் யாரும் பாத்துட கூடாதுல்ல. சாவுக்கு வந்த கூட்டத்தை விட கருமாதிக்கு தான் நிறைய கூட்டம் வந்திருக்கு. இதே கூட்டம் சாவுக்கு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கர்மாதில தானே வடை பாயசம் போடுறானுங்க, சாவுலியா போடுறானுங்க. என்னங்க இந்த ஆளுக்கு வலிப்பு கிழிப்பு வந்துருச்சா? அது ஒண்ணு இல்ல, அவன் ஊழ்ந்து ஊழ்ந்து சிரிக்கிறான். 20 ரூபா கொடுத்து அனுப்பிச்சேன். 18 ரூபா போக மீதி எங்கடா வச்சிருக்கங்க. வச்சிருந்தா? மறந்துட்டேங்க. மறந்துட்டியா? நீ மறந்தா நான் மறந்துடுவேனா? இந்தாங்க. நீயே வச்சுக்க. வேணாங்க. வச்சுக்கலாமா? தம்பி, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்ப்பா. யோ, அறிவு இருக்கா உனக்கு? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு ஆத்துல போடுவாங்க. பழமொழி சொல்ல வந்துட்டா, பழமொழி. எல்லாரும் தலை கட்டியாச்சா? எல்லாம் கட்டியாச்சு. ஏனா யார் இந்த மொட்டை ரொம்ப துள்ளுத? அதான்டா அன்னைக்கு சாவுக்கு வந்தாங்களே அந்த பொண்ணு திருவாணிய கூட நீ திருட்டிய, அந்த பொண்ணோட அப்பன். வெத்தலை பாக்கு எடுக்கிறதுங்காட்டி லங்கையை தாண்டிய கொஞ்சம் பாக்கு கொடு. உனக்குமா? வேணாம். நல்ல வேலை நீ கல் துறைக்கு வரல. ஆத்துல கண்டி தண்ணிய தந்து விட்டுருந்தான், நீ ஈத்துன்னு வரதுக்குள்ள தண்ணி உன்னை ஈத்துன்னு போயிருக்கோம். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. அது சரி, கடை எங்க இருக்குது? சாயந்தரம் நான் அல்லாடு போயிடுவேன். நீ அல்லாடவும் வேணா, திண்டாடவும் வேணா. இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது. 6 மணி ஆகட்டும், காலு தானா போது பாரு, பின்னாலேயே வா. சரக்கு உண்டு, காரம் எந்து. சரி சரி. ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா. கம்முன்னு இருந்தா அப்படி ஏதாவது பேசுங்கப்பா. நம்ம சின்ன கோனார் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டுமான்னு கிடக்காரான். யோ, கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேச சொன்னாரு. நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு, பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா? பாய முடியா? நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். அது கெட்ட விஷயமாச்சா? ஆமா, அது சரி. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதே, அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இந்த வருஷம் முடிச்சிடலாம் தான் பாக்குறேன். ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. பையன் என்ன பண்றான்? பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானா. 500 ரூபாய் கல்லா கட்டுறானா, 100 ரூபாய் மிச்சம் நிக்குதான். என்ன பரவாயில்ல? பையன் எப்படி இருக்கானா? பையன் எப்படிங்கிறான்? பையனை இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். இனிமே தான் பார்க்கணுமா? அப்ப தைரியமா இரு. அப்போ ஹோட்டல் வச்சுக்கிறவனுக்கு தான் பொண்ணை கட்டி குடிப்பீங்க இல்ல? பின்ன ஹோட்டல்ல சரக்கு போடுறவனுக்கு கட்டி கொடுப்பேன். அப்போ ஹோட்டல் இல்லைன்னா பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாருமா? அட, முதல்ல ஹோட்டல கட்டு, அப்புறம் பொண்ணை கட்டு.
வணக்கண்ணா. வணக்கம். மணி என்னாச்சு? பாத்துக்க. எட்ரா. ஆஹா, எட்டரையா நினைச்சேன். மணி பக்கத்து தெரியாதவனுக்கெல்லாம் ஒரு வாட்ச். பேப்பர்ல என்னென்ன விசேஷம்? படிச்சுக்க. ஒரு டீ கொடுப்பா. ஏங்க ஆ? வெள்ளையும் ஜல்லையும் போட்டிருக்காரு, பேப்பர் கூட படிக்க தெரியாது. அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது. வாட்ச் கட்டி இருப்பாரு, மணி பார்க்கவே தெரியாது. பேப்பர் வச்சிருப்பாரு, படிக்கவே தெரியாது. 1க்கு 2 பேனா வச்சிருப்பாரு, எழுதவே தெரியாது. இவ்வளவு ஏங்க சைக்கிள் வச்சிருக்காரு, ஓட்ட தெரியுமா? அப்ப பொண்டாட்டி? ஐயோ அதுவா, 1க்கு 2 வச்சிருக்காருங்க. ஆனா ஆ, புரியுது புரியுது. இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு, இவருக்கு என்னங்க தொழில்? அரசியல்வாதி தான். அப்போ இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம். நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிடுறேன். எதுக்கு பக்கரையே பிடிக்கிற? என் பேரு வேணுங்க. என் பேரு பழகச்சி பச்சையப்ப. ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க. அதுதான் நானும் விரும்புவேன். உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாங்க. வேலை தானே, கவலையே படாத. எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன். வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன். உனக்கு எப்படி, விற்கணுமா வாங்கணுமா? கட்டணுங்க. எதை? ஒரு பொண்ணை. அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல. அது இல்லைங்க, ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஓ, ஹோட்டல் கட்டணுமா? எந்த இடத்துல? கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே. யார் இப்ப கலெக்டர்? தெரியலீங்களே. எனக்கும் தெரியல. சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத, விஷயத்தோட பிடி. அதை பிடிக்கதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன். ஆ,